அவருக்கு தெளிவா இருக்குங்க. முதலமைச்சர் பதவி தான். அந்த முதலமைச்சர் பதவியில எனக்கு எந்த அவசரமும் இல்லை. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சாருன்னு அவருக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னு 25 எம்எல்ஏ கேரண்டி. நான் சொல்றேன் 25 எம்எல்ஏ நாம் தமிழருக்கு நாளை கழிச்சு அசம்பிளில வந்து உட்கார்ந்துருவான். அவர் அந்த 25 எம்எல்ஏக்கு உட்கார்ல, அவர் 234 எம்எல்ஏ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நான் இந்த நாளைக்கு வரப்போற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உள்ள அற்ப விஷயங்களை விட்டுறக்கூடாதுன்றார். எனக்கு இலக்கு பெரியது, ஆசை பெரியது. நான் மொத்தத்தை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நான் தமிழ் தாய் வாழ்த்தை நான் மாத்துவேன், சட்டமன்றத்தை மாத்துவேன், கொள்கையை மாத்துவேன், நான் எனக்கு தனி மீனவர் படையணும்னு அமைப்பேன். அவர் 100 சொல்ற இதெல்லாம் வந்து நீங்க ஆட்சியில் உட்காராம பண்ண முடியாது. அப்ப நீங்க 10 எம்எல்ஏ பண்ணி என்னைக்கு நீங்க கூட்டணி சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய சொந்த பலம் போயிருது. கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பண்ணணும். இப்ப நீங்க வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறார். யாரு முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லுவார்? எடப்பாடி பழனிசாமி தானே. இப்ப சீமான் வந்து எடப்பாடியோட சேர்றாரு. யார் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லுவாரு? நான் முதலமைச்சர் ஆறேன், திரு எடப்பாடி எனக்கு வேலை வைப்பாருன்னு சொல்லுவாரா? அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னா நான் இதுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டு நான் ரெட்டிலைக்கே ஓட்டு போட்டு போயிடுவேன் டைரக்டா. அங்கதானே உங்க எல்லா கட்சியும் காணாம இருக்கு. மதிமுக எங்க விழுந்தது? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் வளர முடியல? ஏன் காங்கிரஸ் வந்து செகண்ட் பிரிட்ல வாசிட்டு இருக்குன்னு, நாங்கள் ஸ்டாலினை முதலமைச்சராக்குவோம், நாங்களே ஸ்டாலின் முதலமைச்சராக்கிறோம், நீங்க எதுக்குன்ட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே ஆக்கிட்டோங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். இவ்வளவுதான் கணக்கு. அதில் புரிஞ்சுக்கணும். அப்ப சொந்தமா வளர கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க நாம் தமிழர்ல வந்து ஏன் தோற்கலன்னு சொல்றேன் நீங்க பார்க்கணும். நாம் தமிழர் தோற்கல, ஏடிஎம்கே தோத்திருக்கு, திமுக தோத்திருக்கு. ஆனா நாம் தமிழர் தோற்கல ஏன் சொல்றேன்? அவங்க 1.5, 3, 5, 8ன்னு கூடிக்கிட்டே போறோம். கிராஃப் போயிட்டு இருக்கும்போது தோல்வின்னு எப்படி சொல்லுவீங்க? கிராஃப் விழுந்தா தானங்க தோல்வி. சார் நேத்து நீங்க 100 ரூபா வச்சிருந்தீங்க, இன்னைக்கு 50 ரூபா இருக்கு, நட்டம். புரியுங்களா? லாஸ். நேத்து 100 ரூபா, இன்னைக்கு 120 ரூபா, நாளைக்கு 140 ரூபா, நாளைக்கு 160 ரூபா. என்ன லாஸ்? உனக்கு வெக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையே. He is gaining. Download ShareChat.